ரைட். பெரியாக்கள் 8ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள வரவேற்கிறேன். 9ஆம் ஆண்டுக்கு வாரீங்க. 8ஆம் ஆண்டு எங்கள்ட்ட படிச்சுட்டு, ரைட் நாங்க 9ஆம் ஆண்டு வகுப்புல சந்திக்கிறதுக்கு முதல் நாங்க ஒரு கொமெண்ட் வீடியோ போட்டிருந்தோம். அத நீங்க பார்த்திருந்தீங்க. கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருக்குது உங்களோட கொமெண்ட்ஸ் நிறைய. ரைட் மிக்க நன்றி உங்களோட அன்புக்கும், ஆதரவுக்கும். ஸோ நாங்க இப்ப 9ஆம் ஆண்டுல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. நாங்க பேமெண்ட்ட மாத்திருக்கிறோம். அதால பேமெண்ட் பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஸோ அது சம்பந்தமான சின்ன விளக்கம் ஒண்ணு தந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து நீங்க சந்திக்க போற வகுப்புகளுக்கான டைம் டேபிள் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க அத ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க படிவா. இந்த டைம் டேபிள்ல தான் நீங்க என்னோட இனி வரப்போறீங்க கிளாஸுக்கு தொடர்ச்சியாக. ரைட். எமது வகுப்பின் அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி புது விஷயங்கள் சில சேர்ந்திருக்குது. ஸோ நீங்க வீட்ல இருந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தவற விட்ட வகுப்பை நீங்க ரெக்கார்டிங்ல பாக்குறது, நீங்க வளமையா கேட்டெடுக்கிறது இப்ப அப்படி இல்ல. வெப்சைட்ல போய் நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும். நான் கிளாஸ்ல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு புது விஷயம் என்று புத்தகங்கள் தபாலில் அனுப்பப்படுது. அதே போல தனித்தனி ஒவ்வொரு ஆளையும் நான் இனி கண்காணிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேப்பர் கிளாஸஸ் நடக்க இருக்குது. ஸோ நீங்க வளமையாவே கேள்வி கேட்டு கதைக்கிறது புதாக்கள் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். அதுக்காக சொல்லிக் கொள்றேன். அடுத்து நாங்க டெக்னாலஜியை பயன்படுத்தின பிரசன்டேஷன் மூலமோ அல்லது நிறைய வீடியோஸ் மூலமோ படிச்சு கொண்டிருக்கிறோம். ரைட். 9ஆம் ஆண்டு ஆக்களுக்கு 2 புத்தகம், வெரி சாரி 3 புத்தகம் வர வேண்டியது. ஒரு யூனிட் கலெக்ஷன் ஒன்று மிஸ் ஆகுது. அது செகண்ட் டேர்ம்ல உங்களுக்கு அநேகமா அனுப்பிடுவேன் நான். அடுத்த டேர்ம்ல இருந்து உங்களுக்கு 3 புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத்தகங்கள் அழகான புத்தகங்கள் உங்களோட கையில கிடைக்கும். அடுத்தது கட்டண முறையில் இருக்கிற பிரச்சனை ஒருக்கா சொல்லிக் கொள்றேன். பிள்ளைகள் இந்த முறை ஒவ்வொரு மாதத்துக்கு கட்டணம் செலுத்துவதல்ல. ஒரு டேர்ம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்களை உள்ளடக்கி 4000ம் புத்தகத்துக்கு 1000 மொத்தம் 5000 ரூபாய் காசு கட்ட வேணும். நீங்க 5000 ரூபாய் காசு கட்டுனா வெப்சைட்லயே உங்களோட நம்பர் ஆட் பண்ணிடுவேன். நீங்க எப்பவும் போய் ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முறை. 2வது முறையும் தவணை கட்டணதான். ஆனா அந்த 5000 ரூபாய் 2ஆ உடைச்சு கட்டுறாங்க. ஸோ இது தடவையில நீங்க செலுத்த முடியும். முதலாவது தடவையில 2 மாதம் 2000, தபால் மூல புத்தகத்துக்கு 1000, 3000 ரூபாய் காசை கட்ட வேணும். அப்ப நீங்க கட்டின உடனே ரெக்கார்டிங் பார்க்க இயலாது. நீங்க அடுத்த ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்கு இடையில உங்களோட விருப்பம் எப்ப சரி ஒரு டேட்ல நீங்க பேமெண்ட் பேலன்ஸை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற தேதியிலிருந்து நீங்க ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்க முதலாவது தடவையில 3000 ரூபாயையும் 2வது தடவையில 2000 ரூபாயும் கட்டி மொத்தமாயி அதே காசு தான் கட்ட போறீங்க எல்லாருமே. கட்டிட்டு நீங்க ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு அனுமதிக்க முடியும் உங்களை. அடுத்தது 3வது ஒரு முறை இருக்குது. இது யாருக்கு சொந்தம்ண்டா எனக்கிட்ட 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு அண்ணா தம்பி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சொந்தமா இருக்கு. அண்ணா படிக்கிறாங்க, அக்கா படிக்கிறாங்களும் சொந்தமா இருக்கு. ஸோ ஒரு குடும்பத்துல 2-3 பேர் படிக்கக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ பிரச்சனை இருக்கிறாங்கள சொல்லிக் கொள்றேன். ஸோ நீங்க அப்படி அண்ணாவும் பே பண்ணணும், நானும் பே பண்ணணும்னா அண்ணா கட்டாயம் 3000 தான் பே பண்ணணும். அதுல மாற்றம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க 2000 பே பண்ணிட்டு அடுத்த 3000 ரூபாயை 2 மாதத்துக்குள்ள பே பண்ண வேணும். ஸோ நீங்க எந்த டேட்ல பே பண்றீங்களோ அதே டேட்ல இருந்து உங்களோட ரெக்கார்டிங்கை நீங்க பார்க்க முடியும். சரிதானே? ஸோ 3 முறையில் உங்களுக்கு கட்டணம் செலுத்துறதுக்கு சலுகை வழங்கி இருக்கிறேன். ஸோ நீங்க அதுல எதுலையாச்சும் கட்டணத்தை செலுத்திக் கொள்ள முடியும். ஸோ கட்டணம் செலுத்துறதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் ஆல்ரெடி. அப்ப நீங்க அதையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுல பிரச்சனை இல்லை. அடுத்தது நீங்க பட்டிச்சட்டில கொஞ்சம் இதுல கவனம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் காணாது கவனம் எடுத்த விதம். ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கும் அல்லது ரீமார்க் இருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ரீசன் இருக்கும். இப்படி ஏதோ ஒவ்வொரு ஆப்ல ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ அதுல என்னத்தை கேட்கிறாரோ நீங்க அதுக்குரிய விதத்துல அதை நீங்க டைப் பண்ண வேணும். உங்களோட பெயர், கிரேட், ஃபர்ஸ்ட் டேர்ம், வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. அனுப்பும்போது PDF ஃபைல் மட்டும்தான் அனுப்ப வேணும். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாது, அது எடுக்க தெரியாது எப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க, சொல்லி தருவாங்க. அடுத்தது ஏடிஎம்ல அல்லது பேங்க்ல மூலம் காசு கட்டுறார்கள். ஏடிஎம்ல கட்டுறாங்களுக்கு உங்களுக்கு அங்கேயும் ரீமார்க் ரீசன் ஏதோ ஒன்று கேட்பாங்க நினைக்கிறேன். நீங்க அதுல டைப் பண்ணி கொள்ளணும் உங்களோட பேர், கிரேட்டுகளை. அதை ரிசிப்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு பேனையால எழுதி அனுப்ப வேணும். பின்னாடி இல்லை முன்னாடி எழுதி அனுப்ப வேணும், மறந்துடாதீங்க. ஸோ பேங்க்ல கட்டினாக்கள் அதையும் போட்டோ எடுத்து நீங்க அனுப்ப வேணும். நீங்க போட்டோ எடுக்கும்போது தனியே இந்த ஸ்லீப் மட்டும் வரக்கூடிய மாதிரி எடுக்க பிள்ளைகள். மேசை எங்கேயோ இருக்குது, ஸ்லீப் எங்கேயோ இருக்குது, ரூம் பண்ணி பார்த்தா ஒன்றும் தெரியுது இல்லை. ஸோ எல்லாம் இதுல உங்களுக்கு ஏதோ தெரியாம இருக்குதான்னு பாருங்க. எல்லாம் தெளிவா தெரியுது கண்ணுக்கு, பாருங்க பெயிண்டிங் கூட அழகா தெரியுது. ஸோ இப்படி தெளிவா தெரியக்கூடிய மாதிரி போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. சரிதானே? ஸோ இன்னும் மிக முக்கியமானது, நீங்க இந்த நம்பர் நீங்க இன்னும் 2-3 வருஷம் பாவிக்க போறீங்க. ஸோ அந்த குரூப்ல இருக்கிற நம்பரை மாத்தாதீங்க. நீங்க குரூப்ல மாத்தினா வெப்சைட்ல மாத்தணும், வெப்சைட்ல மாத்தினா நிறைய சிக்கல் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டிலே ஆகி கொண்டிருக்கும் வேலை. ஆகவே நீங்க எந்த நம்பர்ல படிக்க போறீங்கன்னு வீட்டை கதைச்சி முடிவெடுத்து அந்த நம்பர்ல இருந்து போட்டோ பிடிச்சி இந்த 009 கடைசி வாரம் 9ஆம் ஆண்டு நம்பருக்கு அனுப்புனீங்கடா
உங்களோட அந்த நம்பர் குரூப்ல ஆட் பண்ணப்படும், வெப்சைட்லயும் ஆட் பண்ணப்படும். ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணி வைங்க. நீங்க 9ஆம் ஆண்டாக்கள் இனி நீங்க என்ன சந்திக்கும் போது என்னோட கதைக்க விரும்புறதா இருந்தாலும் நோட்ஸ் அப்டேட் பண்றதா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது இந்த நம்பர்ல இருந்து மட்டும்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த நம்பர்ல இருந்து மட்டும்தான் நீங்க எல்லாமே செய்ய வேணும். சரிதானே? ரைட், ஓகே. நாங்க சந்திக்கலாம். நாங்க மிக விரைவில் 6ஆம் தேதி கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.